இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, மறைக்கப்பட்ட இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த புத்தகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ரஷ்ய பயணிகளின் இந்திய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில் என்னென்ன தகவல் சொல்லியிருக்காங்களோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த யுவான் சுவாங் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த சைனாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து இந்தியாவிலேருந்து என்னென்ன குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அந்த புத்த சமயத்து மேலே எவ்வளோ ஈடுபாடாக இருந்தாங்க. இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்து இங்கே இருக்க எல்லாத்தையுமே அந்த பௌத்தம் அந்த சமயத்தை ரிலேட்டடாக உள்ள என்னென்ன கையேடுகள் இருந்துச்சு, என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க. மறுபடியும் அவர் வந்தார் அப்படின்றத வந்து அந்த யுவான் சுவாங் பற்றி நம்ம ஆல்ரெடியே வந்து நம்ம இந்த சேனலில் வந்து போட்டிருப்போம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சைனாவிலேருந்து மட்டும் வரல, ஸோ அந்த இன்னொரு நாட்டில் இருந்துமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது யாருன்னா யுவான் சுவாங் பாஹியான் ஆகிய சீன யாத்திரிகள் இந்தியாவுக்கு வந்தது சென்றது குறித்த வரலாறு குறிப்புகள் இருக்கின்றன. இவர்களைப் போலவே ரஷ்யாவிலிருந்தும் 2 பயணிகள் இந்தியாவுக்குள் வந்து இந்தியா குறித்த தங்களது நினைவுகளை, வரலாற்று உண்மைகளை துல்லியமாக பதிவு செய்தனர். ஸோ ரஷ்யாவிலேருந்துமே 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சைனாவிலேருந்து வந்து இந்திய குறிப்புகள் எடுத்துகிட்டு போன மாதிரி ரஷ்யாவிலேருந்துமே 2 பேர் வந்து அந்த டைட்டில் வந்து இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க புத்தகமாக எழுதியிருக்காங்க. அதில் வந்து இது வந்து 15ஆம் நூற்றாண்டு, இப்போ நம்ம 20ஆம் நூற்றாண்டில் இருக்கோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு இது. அவங்க 2 பேர் யாருன்னா இளவரசர் அலெக்சி, அப்புறம் வந்து அப்னாசி நிகிதன் அப்படின்ற ஒரு 2 பேர். அப்னாசி நிகிதன், அதுக்கப்புறம் வந்து இளவரசர் அலெக்சி, இந்த 2 பேர் வந்திருக்காங்க. இந்த பகுதியில் வந்து முழுக்க அந்த அப்னாசி நிகிதன் அவரோட வரலாறு, அவர் இங்கே எப்படி வந்தார், அதுமாதிரி இங்கே எதுக்காக வந்தார், இங்கேருந்து என்னென்னலாம் வந்து பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் வந்து இந்தியாவை பற்றி என்னென்ன குறிப்பெல்லாம் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம். அந்த அபினாசி நிகிதன் அவர் வந்து ஒரு பிறப்பாலே வந்து ஒரு வணிகர். ஸோ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவில் வந்து என்னென்னா குதிரைகள்லாம் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரபு நாட்டிலேருந்து குதிரையை வாங்கிட்டு வந்து விற்கலாம்னு சொல்லி ஒரு கடல் பயணம் பண்ணியிருக்காரு. அந்த கடல் பயணத்தில் போயிட்டு இருக்கும் போது வந்து கடல் கொள்ளையர்களால் வந்து அவர் அடிமைப்படுத்தப்பட்டு அங்கே மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த கப்பல் சேதமடைஞ்சு அதிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் அந்த பயணத்தை தொடர்ந்து குதிரையை வாங்கிட்டு வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கொல்கண்டா அப்படின்ற ஒரு இந்தியாவில் உள்ள இடத்துல வந்து வைரங்கள் நிறையா விளையுதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மன்னர்கள்ட்ட போய் பேசி அந்த வைரங்கள் நம்ம வந்து இதை உடச்சி விற்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பிறப்பாலே வந்து வணிகர் குடும்பத்திலேருந்து பிறந்தனால இந்த மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இல்லாமல் அவர் ஒரு புத்தகம் வேறு அவர் லைஃப்பில் வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து இந்தியாவை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. வெயில் காலத்தில் வந்து மக்கள் வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன ஆடைகள் தான் அணிவாங்களாம். அதுக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து நிர்வாணமாக தான் இருக்காங்க அப்படின்றதையுமே எழுதியிருக்காராம். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து இப்போ அந்த டயத்துலலாம் வந்து உயர் ஜாதியில் உள்ளவங்க மட்டும் தான் வந்து செருப்பு போடணும், இதெல்லாம் செருப்பு போடக்கூடாதுன்னு ஒன்று இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் வந்து செருப்பே போடுறதில்ல, 90% பேர் வந்து செருப்பு போடுறதில்லன்னு எழுதியிருக்காரு. ஒரு ஊரில் வந்து ஒரு 2 பேர் மட்டும்தான் வந்து செல்வந்தர்களாக இருக்காங்க, மீதி எல்லாமே ஏழைகளாக இருக்காங்க அப்படின்றதையும், இன்னொன்று வந்து எல்லாமே வந்து அடுத்தவங்க காலில் விழுந்து எழுந்திருக்கிறாங்க, ஒரு பெரியவங்க காலெல்லாம் வந்து விழுகிறாங்க அப்படின்றதையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று திருவிழாலாம் வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி வந்து அதோட 10 மடங்கு அதிகமாக வந்து இங்கே திருவிழா நடக்குது. ஒரு மன்னர் பின்னாடியுமே வந்து ஒரு 100 குதிரைகள், ஒரு 100 யானைப்படைகள், ஒரு 50-60 அந்த பின்னாடி உள்ள போர் வீரர்கள் இருக்கலாம், அவங்கெல்லாம் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய வந்து அந்த தேர்லாம் வந்து வருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வந்து கோலாகலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அழகான பெண்களை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து தங்கத்தால் ஒரு இது மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த தூக்கிட்டு போவாங்கள பல்லாக்கு மாதிரி வந்து தங்கத்தால் உள்ள பல்லாக்கெல்லாம் வந்து இங்கே செஞ்சு வைக்கிறாங்க, அழகான பெண்களை வந்து இங்கே தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படின்றாங்க. அப்புறம் உண்மையிலே வந்து அப்புறம் ஆண்களுக்கு குழந்தை பிறந்தால் வந்து அப்பா பேர் வைக்கிறாங்க, பெண் குழந்தை பிறந்தால் வந்து அம்மா வந்து பேர் வைக்கிறாங்க இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து அவர் அந்த அப்னாசி நிகிதன் அப்படின்றவர் வந்து அவரோட குறிப்பில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்தியாவை பற்றி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இருந்தப்போ அவர் பார்த்ததெல்லாம் அதுதான் வந்து ரஷ்ய பயணிகளின் இந்திய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவிலேருந்து வந்த இவர் அந்த 2 பேருன்னு சொன்னல, அப்னாசி நிகிதன் அப்புறம் இளவரசர் அலெக்சி. அதில் வந்து அப்னாசி நிகிதன் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவர் என்ன வந்து இந்தியாவில் பார்த்துருக்காரு, அவர் என்னென்னலாம் வந்து பதிவு பண்ணியிருக்காருன்னு. அப்னாசி நிகிதன் 3 கடல்களுக்கு அப்பால் ஒரு பயணம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் அவரது இந்திய பயண அனுபவங்களை விவரிக்கிறது. அப்னாசி வோல்கா நதிக்கரையை சேர்ந்த தூவார் என்ற பகுதியில் பிறந்தவர். வணிக குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்தியாவை பற்றி சிறு வயதிலேயே கேள்விப்பட்டிருந்தார். இந்தியாவில் தங்கம், வைரம் போன்றவற்றை குறைந்த விலையில் வாங்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. இந்தியாவில் அரிய வகை குதிரைகள் கிடையாது என்பதால் ரஷ்யாவிலிருந்து குதிரைகளை வாங்கிச் சென்று இந்தியாவில் விற்க திட்டமிட்டார். இதற்காக அரபு நாடுகளுக்கு 2 கப்பல்களில்
சென்றார். அவருடன் பசிலி பபின் என்ற நண்பரும் உடன் சென்றனர். ஸோ இதுதான் வந்து அந்த அரபி அந்த தேசத்துக்கு போய் அந்த குதிரைகள் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் விற்கலாம். இந்தியாவில் வந்து நிறையா குதிரைகள் இல்லைன்னு சொல்லி போயிருக்காங்க. இப்படி போகிறப்ப தான் வந்து கடல் கொள்ளைகளால் வந்து அவங்க போன கப்பல் வந்து அதை பிடிச்சி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தி அவரே வந்து அடிமையாக கூட்டிகிட்டு போய் அந்த கூட்டிகிட்டு போகிற டயத்தில் வந்து அந்த பெரிய அலை வந்து கப்பல் சேதமாகி அதுலேருந்து அவர் தப்பிச்சு வந்தார். மறுபடியும் வந்து அந்த பயணத்தை தொடங்கினார்ன்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அரபு நாடுகளுக்கு சென்று குதிரைகள் மற்றும் பட்டு துணிகளை வாங்கி கொண்டு கப்பல் மூலம் 1470ஆம் ஆண்டு அலிபாக் நகருக்கு அருகே ரெவெண்டலாவில் உள்ள செவுல் துறைமுகத்தை அடைந்தார் நிகிதன். அப்போது குல்பர்களையும் பிடாரரையும் ஆட்சி செய்தவர்கள் பாமினி அரசர்கள். அவர்களிடம் தனது வணிக நோக்கம் குறித்து தெரிவித்த நிகிதன் பரிசு பொருட்களை மன்னர்களிடம் சமர்ப்பித்தார். பாமினி மன்னர்கள் நிகிதனை உபசரித்து வியாபாரத்துக்கான உதவி செய்தனர். வைரம் வாங்குவதற்காக கொல்கொண்டா பகுதிக்கு சென்றார் நிகிதன். இந்த கொல்கொண்டா பகுதின்றது வந்து வைரம் வந்து நிறைய இருக்கிற பகுதியாக. ஸோ அதாவது அங்கே தான் வந்து உடச்சி அந்த வைரம் எடுப்பாங்களாம். இவர் வணிக ஃபேமிலியிலேருந்து வந்தனால அங்கேயுமே போய் அங்கே உள்ள மன்னர்கள்ட்டலாம் பேசி அங்கேருந்து நிறையா வந்து வைரம் தங்கம்லாம் எடுத்து வந்து விற்றுருக்காங்க. அந்த கொல்கொண்டா பகுதியில் தான் வந்து நிறைய வைரம் விற்றுருக்காங்க. நிறையா நாட்டிலேருந்து அங்கே தான் வந்து வாங்கியிருக்காங்க வைரம். அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் உலகத்தில் இந்தியா மட்டுமே அரிய வைர சுரங்கங்களுக்கு பிரபலம். கொல்கொண்டா சுரங்கங்களில் மட்டுமே அரிய வைரங்கள் கிடைக்கும் என்பதை ஐரோப்பியர்கள் அறிந்திருந்தனர். வைர வியாபாரத்தின் முக்கிய சந்தை நகரமாக கொல்கொண்டா விளங்கியது. பல்வேறு சுரங்கங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட வைரக்கற்கள் இங்கு விற்கப்பட்டன. இந்த கோட்டை நகரம் வைர வியாபாரத்துக்கு பெயர் பெற்று விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்கொண்டா நகரத்தை பற்றியுமே வந்து அவரோட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் புத்தகம் என்னென்னா வந்து 3 கடல்களுக்கு அப்பால் ஒரு பயணம். இந்த புத்தகத்தில் தான் வந்து இவ்வளோ குறிப்பு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே உள்ள மன்னர்கள் கோட்டைக்கு முன்னாடிலாம் வந்து பெரிய சுவர் இருக்கும். கீழேருந்து அந்த கொல்கொண்டா கோட்டையில் வந்து கீழேருந்து ஒரு சின்ன சவுண்டு வந்தாவே வந்து மொட்டை மாடியில் அந்த மேலே கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எதிரிகள்லேருந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப வலிமையாக இருக்குன்றதுக்காக கீழே ஒரு சவுண்டு கேட்டால் கூட அந்த சவுண்டு மேலே வரைக்கும் கேட்குற மாதிரி வச்சுருக்காங்க. காற்றோட்டம் உள்ளது மாதிரி வந்து அந்த வைகுண்ட அந்த அரண்மனைகள்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த அரண்மனை கதவுக்கள்லாம் வந்து பெரிய பெரிய கூர்மையான கம்பிகள்லாம் இருக்கும். யானை படைகள்லேருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக இப்போ யானை படைகள்லாம் வந்து திடீர்னு வந்து அந்த கோட்டையை வந்து இடிச்சிடாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து நிறைய கூர்மையான கம்பியெலாம் வந்து அந்த அரண்மனை கதவுல போட்டு வச்சுட்டு போகன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அவரோட குறிப்பில் சொல்கிறாரு. அவரது இன்னொரு வியப்பு இந்தியர்களில் பெரும்பான்மையினர் செருப்பு அணிவது இல்லை என்பதே. இந்தியாவில் காலணி அணிவது என்பது அதிகாரத்தின் குறியீடாக உள்ளது. அலங்காரமான காலணிகளை ஏழைகள் அணிய அனுமதி இல்லை. 90% மக்கள் வெறுங்காலுடன் வெயிலில் நடக்கின்றனர். உடை அணிவதில் சாதிய கட்டுப்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன என்று நிகிதன் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 90% பேர் வந்து அந்த செருப்பு போடுறதுலன்னு சொல்லி எழுதியிருக்காராம். அப்புறம் இது போலவே வறுமை நிலையில் ஏராளமான மக்கள் வசிப்பதையும் ஊருக்கு 1-2 பேர் மட்டும் மிதமிஞ்சிய செல்வத்துடன் ஆடம்பரத்துடன் வசிப்பதையும் தனது பதிவுகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியர்களுக்கு ஸ்பூன் மற்றும் முள்கத்தி பற்றி தெரியாது. அவர்கள் கைகளால் தான் உணவை உண்கின்றனன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போவும் கையில் தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ அப்போயுமே 500 வருஷத்துக்கு முன்னாடியுமே வந்து அந்த ஸ்பூனு அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த கையில் தான் வந்து எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்றதையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது முக்கியமாக இது ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. இதை நான் படிக்கலாமான்னு தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் படுக்கை துணையாக பெண்களை பெறுவது எளிதானது. பணம் கொடுத்தால் பெண்கள் எளிதாக கிடைக்கின்றனர். பெரும்பான்மை இந்தியர்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவது இல்லை. பெரியவர்களை பார்க்கும்போது கால்களை தொட்டு வணங்குகின்றனர். புனிதமான காரியங்களின் போது பூமியை தொட்டு வணங்கும் வழக்கம் இருக்கிறது என்று நிகிதன் பதிவு செய்திருக்கிறார். அதுமாதிரி வந்து இந்தியாவில் வந்து குதிரைகள் இல்லை. அதனால் வந்து அந்த இந்தியாவில் வந்து குதிரைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யானைகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவோட வசீகரமே வந்து யானைகள் தான். ஸோ அப்படின்றதுனால வந்து அந்த யானைகளை பற்றியுமே வந்து நிறைய விஷயம் வந்து அவர் குறிப்பில் எழுதியிருக்காராம். இன்னொன்று வந்து அந்த எருமை மாடுகளும் வந்து நிறைய பேர் வந்து இந்தியர்கள் வளர்க்குறாங்க. அதுதான் வந்து போக்குவரத்துக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே அவர் குறிப்பில் எழுதியிருக்காரு. அந்த மாட்டு வண்டிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்தியர்கள் குதிரைகளை விட காளை மாடுகளையும் எருதுகளையும் போக்குவரத்து பணிகளுக்கு அதிகம் பயன்படுத்துகின்றனர். 2 மாடுகள் பூட்டிய மாட்டு வண்டி தான் பிரதான போக்குவரத்து வாகனம். இது போன்ற வண்டியில் எப்படி பயணம் செய்கின்றனர் என்பதே அதிசயமாக உள்ளது என நிகிதன் வியந்து எழுதி வைத்திருக்கிறார். நிகிதனை வசீகரித்த இன்னொரு அம்சம் திருவிழா மற்றும் ஊர்வலங்கள். ரஷ்யாவில் நடக்கும் மதம் சார்ந்த ஊர்வலங்களைப் போல இல்லாமல் வண்ணமயமாக அலங்காரமும் மிடுக்காக இந்திய திருமணங்களில் நடக்கும் ஊர்வலங்களும் கோயில் திருவிழா நாட்களில் ஊரே கூடி வீதியாக ரத ஊர்வலம் நடத்துவதையும் வியந்து எழுதியிருக்கிறார் நிகிதன். ஸோ இதுதான் நான் முக்கியமாக சொல்கிற மாதிரி இந்த ரஷ்யாவிலேருந்து வந்து நிகிதன் இவ்வளோ இதை எழுதிட்டு இங்கே நடக்கிற திருவிழாக்களை பார்த்து வந்து அவ்வளோ ரொம்ப பிரபாதமாக எழுதியிருக்காது அப்படின்றதையுமே வந்து எஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அதை படிக்கும் போதே வந்து நம்ம கண் முன்னே வந்து நிற்கிற மாதிரி வந்து அந்த திருவிழாவை வந்து அவ்வளோ விவரித்து எழுதியிருக்காராம்.
குறிப்பாக பிடார் சுல்தான் அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது 10க்கும் மேற்பட்ட அவரது மனைவிகள், 10,000 பாதுகாப்பு வீரர்கள், 50,000 போர் வீரர்கள், அலங்கரிக்கப்பட்ட 200 யானைகள், பட்டு துணி போர்த்திய 300 குதிரைகள், 100 நடன பெண்கள், 100 இசைக்கலைஞர்கள் சுல்தானுடன் அணிவகுத்து வருவார்கள் என்று வியப்பூட்டும் காட்சியை படம் பிடித்து காட்டுவது போல குறிப்பு எழுதியிருக்கிறார் நிகிதன். இந்திய மக்கள் ஆண்டுக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கின்றனர். குழந்தைகள் இல்லாத குடும்பமே இல்லை. ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு தந்தை பெயரிடுகிறார். பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு தாய் பெயர் சூட்டுகிறார். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான முறை இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது. இப்படின்றதையுமே அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. திருவிழா பற்றியும் ஆண் குழந்தை பிறந்தால் அப்பா பேர் வைக்கிறாங்களாம், பெண் குழந்தை பிறந்தால் அம்மா பேர் வைக்கிறாங்களாம். ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு செல்வதற்கு முன் கை கால்களை தண்ணீரால் சுத்தம் செய்கின்றனர் இந்தியர்கள். ரஷ்யர்களைப் போலவே இந்தியர்களும் கிழக்கு திசையை வணங்குகின்றனர். ஆந்தையை பார்ப்பதை மரணத்தின் அறிகுறியாக கருதுகின்றனர். ஸோ இந்த ஆந்தையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆந்தையை பார்த்தாலே ஒரு மரணத்தின் அறிகுறியாக தான் கருதுறாங்களாம். இன்னொன்று ஆந்தை யாரோட வீட்டிலலாம் நைட் நேரத்தில் உட்காந்துருச்சுன்னா அந்த வீட்டில் சாவு வரும் அப்படின்றத இந்தியர்கள் நம்புகிறாங்க. அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா குரங்கை துன்புறுத்த மாட்டாங்க இந்தியர்கள். அப்படி குரங்கு துன்புறுத்தினாங்கன்னா குரங்கு காட்டு விலங்குகள்லாம் கூட்டிகிட்டு நம்மளை அழிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தியர்கள்ட்ட இருந்திருக்கு அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அவர் அந்த நிகிதன், ஸோ அவர் தான் ரஷ்யாவிலேருந்து வந்தவர். 2 பேரில் அலெக்சி நிகிதன் அப்படின்றவர். ஸோ இவர் மதமாற்ற நிகழ்ச்சியெலாம் நடந்திருக்கு. அவரையுமே மதம் மாற்றி ஒரு பேர் வச்சுருக்காங்க. குவாஜா யூசுப் குராசானி அப்படின்ற பேருமே எனக்கு வச்சாங்க. மதமாற்ற நிகழ்வுமே அப்போதைக்கு நடந்திருக்கு அப்படின்றதுமே அவர் வரலாறில் எழுதியிருக்காராம். பிடார் நகரை பற்றி அவரது குறிப்புகள் மிகவும் துல்லியமானவை. குறிப்பாக பிடார் நகரின் குதிரை சந்தையில் 20,000 குதிரைகள் விற்பனைக்கு வந்திருந்தன என்றும் அவற்றில் சிவப்பு மற்றும் கருப்பு நிற குதிரைகள் நல்ல விலைக்கு விற்கப்பட்டதையும் பதிவு செய்திருக்கிறார். அந்த பிடார் நகரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அவரோட நிகிதன் அவரோட குறிப்பில். பிடாரின் நுழைவாயில் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் நிற்பதையும், அரண்மனைக்குள் நுழைபவர்கள் யாராக இருந்தாலும் தனது பெயர் மற்றும் முகவரியை பதிவு செய்து கொள்ளும் முறை நடைமுறையில் இருந்தது எனவும், பிடாரின் அரண்மனை பேரழகு கொண்டதெனவும், இந்த நகரில் உள்ள இந்துக்கள் பெரும்பாலும் காய்கறி உணவையே சாப்பிடுகின்றனர் எனவும், அசைவம் சாப்பிடுவர்கள் கூட மாட்டு இறைச்சி உண்பதில்லை எனவும் குறிப்பு எழுதியிருக்கிறார். அசைவம் சாப்பிட்றவங்க கூட அப்போதைக்கு மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதையுமே எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2 புத்தகமே கொடுத்துருக்காங்க இங்கே, அதையுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரஷ்ய பயணிகள் இந்திய பயணம். ஸோ எப்படி அந்த சைனாலேருந்து யுவான் சுவாங் இந்திய குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு போனாரோ அந்த புத்த சமயத்தை பற்றி, ரஷ்யாவிலேருந்து 2 பேர் இந்திய குறிப்புகள் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்றதையுமே இந்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. அதில் 2 பேர் அப்னாசி நிகிதன், அந்த நிகிதன் எழுதின குறிப்பை பற்றி தான் இது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். இன்னொருத்தர் அலெக்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகிதன் எழுதின புத்தகத்தில் தான் இந்தியாவை பற்றி இவ்வளோ குறிப்பு இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எழுதின புத்தகத்தோட பேர் அப்னாசி நிகிதன் 3 கடல்களுக்கு அப்பால் ஒரு பயணம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஸோ அந்த புத்தகத்தில் தான் இவ்வளோ தகவல் இந்தியாவை பற்றி அவர் எழுதியிருக்காரு அப்படின்றத எஸ்ரா அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போது இதில் நிறையா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கங்கே பழக்க வழக்கங்களில். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவன் நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். அந்த வைரம் எடுக்கிறாங்கல்ல, அந்த கைக்குண்டு, அது பேர் என்ன, ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். கொல்கண்டாய். ஸோ அந்த வைரம் எடுக்கிறாங்கல்ல, அந்த கொல்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்கொண்டாவை பற்றியே நிறைய இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஊர், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு தெரியும். அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனின் மீது நிற்கும் பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதி ஆரம்பிக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க. நன்றி.